மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஷச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்கள் நாளை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்தை தொடர்ந்து அதிமுக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்று இருந்த நிலையில் தொடர்ந்து நாளைய தினமும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். நாளை காலை வள்ளுவர் கோட்டத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 2 முக்கிய அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். முக்கியமாக அந்த விஷசாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டிப்பதாகவும், அதே போல விஷசாராய விவகார அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தியும் இத்தகைய உண்ணாவிரத போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை நடைபெறக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு சேர பங்கேற்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமை இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எம்எல்ஏக்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஒரு சேர மேடையில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சட்டப்பேரவை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தினந்தோறும் கருப்பு சட்டை அணிந்து சென்று இந்த விஷசாராய விவகாரத்திற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையே கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு இந்த விஷசாராயம் தொடர்பான அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் தொடர் கோரிக்கை என்பது எழுந்து அந்த அமளி என்பது நடைபெற்ற நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் நடப்பாண்டு கூட்டத்தொடரில் இருந்து அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவரும் கூட அறிவித்திருந்தார். இதற்கிடையே இத்தகைய ஒரு உண்ணாவிரத போராட்டமானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.